Hello students, welcome to Math Square. This problem is from exercise 3.1 of algebra. Solve the following system of linear equations in 3 variables. X plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z. யூஸ்வலாக ப்ராப்ளம்ஸில் 3 ஈக்குவேஷன்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 2 3 நேம் கொடுத்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இங்கே செட் ஆஃப் 4 டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணி ஒரே ஈக்குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த 4 குவான்டிட்டிஸும் ஈக்குவல் டு ஒன் அனதர் எப்படி எடுத்தாலுமே 1 இஸ் ஈக்குவல் டு 2, 1 இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு 4, 2 இஸ் ஈக்குவல் டு 3 இந்த மாதிரியா எந்த 2 டேர்ம்ஸ் எடுத்தாலுமே ஒன்று இன்னொன்றுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுக்க போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளானதாக இருக்குல்ல. டேர்ம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. ஆஸ் யூஷுவல் வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், கான்ஸ்டன்ட்லாம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும். ஸோ எக்ஸ் ஆல்ரெடி தேர் ப்ளஸ் 2z when comes to this side minus 2z is equal to 5 is already there plus 20 when comes to this side minus 20. Now x minus 2z is equal to minus 15. Okay, because 20 minus 5 15, symbol of the bigger number 20 is minus, அதனால minus 15. இப்போ பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் இசட்டாக இருக்குது. நம்ம சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் படி 3 வேரியபிள்ஸ் உள்ள ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணி 2 வேரியபிள்ஸ் உள்ள 2 ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்தால் தான் அகெயின் அதை சால்வ் பண்ணி வேரியபிளோட வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியும். இங்கே இது கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட்டில் இருக்குது. ஸோ அகெயின் இன்னொரு எக்ஸ் அண்ட் இசட்டில் உள்ள ஈக்குவேஷன் கிடச்சா சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் இங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸை ஆல்ரெடி நம்ம தேர்ட் டேர்மோட ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்தோன்னா செகண்ட் ஆர் ஃபோர்த் டேர்மோட தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ஈக்குவேட் பண்ணோன்னா செகண்ட் டேர்மோட ஈக்குவேட் பண்ணோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். அண்ட் லாஸ்ட் டேர்மோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட்ன்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நோ யூஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு நம்மளோட ஒர்க் தான் எலாங் லெங்க்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இது எக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த அதர் 3 குவான்டிட்டிஸை பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் இசட் அண்ட் ஒய் ப்ளஸ் இசட்டில் இருக்குது. ஸோ இந்த மூணையும் வச்சு 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் இசட்டில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணி வேரியபிள்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தென் அந்த இசட்டோட வேல்யூவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். கிளியர்? ஸோ லெட் ஸ்டார்ட் டூயிங். இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, நவ் consider the third and fourth, that is 2z plus 5 is equal to 110 minus of y plus z ன்னு இருக்குது. ஸோ மைனஸை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் ரிமூவ் ஆகும். தட் இஸ் மைனஸ் ஒய் அண்ட் மைனஸ் இசட் வருது. ஆஸ் யூஷுவல் இந்த வேரியபிள் டேர்ம்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரும். 2z ஆல்ரெடி இருக்குது, மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்ன்னு சேஞ்ச் ஆகுது, மைனஸ் இசட் ப்ளஸ் இசட்னு சேஞ்ச் ஆகுது. ரைட் ஹேண்ட் சைடில் 110 இஸ் ஆல்ரெடி தேர், ப்ளஸ் 5 மைனஸ் 5னு எழுதுகிறோம். இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் கம்பைன் பண்ணி எழுதும்போது ஒய் டேர்ம் ஃபஸ்ட்டு வரும். அதாவது எக்ஸ் ஒய் இசட்னு ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒய் எழுதிக்கலாம். பாசிட்டிவ்ன்றதுனால சிம்பிள் பிரச்சனை இல்லை. தென் 2z ப்ளஸ் இசட் வந்தது சேரும்போது 3zன்னு ஆகுது. இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 110 minus 5 105. This is equation 3. Okay, sorry 2. Next third and fourth combine பண்ணியாச்சு. இனி கம்பைன் பண்ண வேண்டியது செகண்ட் அண்ட் தேர்ட் கம்பைன் பண்ணலாம். ஓகே, செகண்ட் அண்ட் ஃபோர்த்து கூட கம்பைன் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஏன்னா வந்து இங்கே ஒய் அண்ட் இசட்னு ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, ஈஸியாக முடிஞ்சிரும்ன்றதுக்காக செகண்ட் அண்ட் தேர்டை கம்பைன் பண்ணுறோம். 3y by 2 plus 10 is equal to 2z plus 5. இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட ஈக்குவலண்ட் பார்ட் ஆஃப் திஸ் கிவன் ஈக்குவாலிட்டி. இப்போது 3y by 2 இங்கே இருக்கட்டும், ப்ளஸ் 10 ஆப்போசிட் சைடுக்கு அனுப்புகிறேன். 2z ப்ளஸ் 5 மைனஸ் 10. ஸோ 2z அப்படியே இருக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் இப்போ கம்பைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் 5 அண்ட் மைனஸ் 10 சப்ராக்ட் பண்ணும்போது 10 minus 5 ஃபைன் வரும். சிம்பிள் ஆஃப் த பிகர் நம்பர் இஸ் மைனஸ். ஸோ 2z minus 5னு இருக்குது. ஓகே, that is
3y by 2 is equal to 2z minus 5ன்ற equation கிடைச்சது. இப்போ whole quantityயா இருக்கணும். by 2ன்றது ஒரு fraction மாதிரி இருக்கு. ஸோ அந்த by 2 ஆப்போசிட் சைடுக்கு அனுப்பும்போது into 2ஆ மாறும். that is 2 into 2z minus 5. ஓகே, தென் இப்போ 2ஆல் இந்த bracket உழுக்க மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2z and 2 into minus 5. bracketல உள்ள terms எல்லாத்துக்கும் இந்த 2 வந்து applicable. now 2 into 2 4z minus 2 5s are 10. இப்போ இந்த 4zங்கிற term left hand sideக்கு போகணும். so that 3y plus 4z left hand sideக்கு வரும்போது minus 4z அப்படின்ட்டு இருக்கு. okay, and the minus 10 remains there. this is the same. so this is equation 3. now equations 1 2 and 3 once again combine பண்ணி எழுதியிருக்கோம் இங்க. now start solving these equations. இப்போ பார்த்தோன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம். இதில் தான் in terms of y and zல இருக்குது. இப்போ சால்வ் பண்ணணும்னா y வேரியபிளை வந்து எலிமினேட் பண்ணலாம். இங்கே 3y இருக்குது, இங்கே 1y. ஸோ இட் இஸ் ஈஸி டு மல்டிப்ளை திஸ் equation 2 throughout 3. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே உள்ள y டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் 3 மேட்ச் ஆயிரும். தென் we can solve by adding or subtracting என்ன நெசசரியோ அது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 எழுதுகிறோம். 3y minus 4z is equal to minus 10. now equation 2 into 3. 3 into y 3y plus 3 3s are 9z is equal to 3 into 105 315. இப்போ பார்த்தோன்னா y terms ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ சிம்பிள் ஆப்போசிட் ஆனால் தான் கேன்சல் ஆகும். அதனால் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் செகண்ட் டேர்ம்ஸ் செகண்ட் லைனில் உள்ள டேர்ம்ஸோட சிம்பிள் எல்லாமே சேஞ்ச் பண்ணணுங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணி வித்தின் ப்ராக்கெட்டில் போடுறோம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. சால்வ் பண்ணும்போது அந்த நியூ சிம்பிளை தான் கன்சிடர் பண்ணணும். இப்போது 3y மைனஸ் 3yன்னு இருக்குது, ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல்ட். தென் minus 4z minus 9z ரெண்டுமே சேம் சிம்பிள்ஸில் இருக்குது, நெகட்டிவ். ஆட் பண்ணி இந்த சேம் சிம்பிளை போட்டுடலாம். 9 plus 4 13 minus 13z. ரைட் ஹேண்ட் சைட்லையும் போத் ஆர் நெகட்டிவ். இப்போ ஆட் பண்ணும்போது 325 சிம்பிள் மைனஸ். now வேல்யூ ஆஃப் z is equal to 13 இன்ட்டுவாக இருக்கிறது ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது பை minus 13 அப்படின்ட்டு இருக்கும். மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல்ட். 325 13ஆல் டிவைட் பண்ணும்போது 25 கிடைக்குது. z is equal to 25 அப்படிங்கிறது வேல்யூ. now இந்த வேல்யூவை 2 or 3 equationsல அப்ளை பண்ணி y-ஓட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம். யூஸ் z is equal to 25 in equation 2. there y plus 3z 3 into z னும்போது 3 into 25 is equal to 105. that is y plus 3 into 25 75 is equal to 105. again y is equal to 105 is there plus 75 turns into minus 75. so value of y is 105 minus 75 30. 30 is the value of the variable y. இப்போது எக்ஸோடதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனான எக்ஸ் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15ல் இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். நவ் யூஸ் z இஸ் ஈக்குவல் டு 25 இன் ஈக்குவேஷன் 1. நவ் எக்ஸ் மைனஸ் 2 into z value is 25 is equal to minus 15. that is x minus 2 into 25 50 is equal to minus 15. now x is equal to minus 15 is already there. minus 50 comes here as plus 50. okay, so 50 minus 15 35 is it. so value of x is equal to 35. all the three variables oda values kadachachu. we can conclude this as x is equal to 35, y is equal to 25, sorry y is equal to 30 and z is equal to 25. thanks for watching. please like, share and subscribe our channel. keep watching.